அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். அ இந்த பதிவு எடுக்கும்போது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்ன காரணம்னா, இன்னைக்கு ஒரு சுட சுட ஒரு விஷயம் நடந்தது. அது உடனே உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் ஒண்ணு. அத ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடந்த லக்ஷ்மி குபேர யாகத்தை பத்தின 2 விஷயங்கள உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும். ஏன்னா, இதெல்லாம் தெரிஞ்சா நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அது நடுவுல குடுக்க முடியல. இப்ப தான் பிரசாதமெல்லாம் போயிருக்கு. அதுக்கப்புறமா ஆடி மாசம் 30 நாளும் முடிஞ்சதுக்கப்புறமா குபேர விளக்கு, அன்னலக்ஷ்மி இதெல்லாம் வந்து 9 லக்கி வின்னர்ஸ்க்காக நம்ம குடுத்துருந்தோம். அவளுக்கெல்லாம் இப்ப தான் அனுப்பி வச்சோம். அதுக்கப்புறம் சேவக்ஸ் இருக்கா இல்லையா? நம்மளோட கான்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் பண்ணியிருந்தோம் இல்லையா? பூஜா பண்ணவா எல்லாருக்கும் வந்து மண்டே நாளைக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இப்படி ஒவ்வொன்றா சுவாமியோட கைங்கரியம் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நடுவில் அன்னைக்கு நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பூஜை முடிஞ்சு யாகம் பண்ணும்போது அம்பாளினுடைய சிலை வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து பூ விழுந்தது. அனுகிரகம் பண்ணால் பாபா எப்போவுமே அனுகிரகம் பண்ணுவார், உங்களுக்கே தெரியும். அதுக்கு அடுத்ததாக வந்து அன்றைக்கி வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறதுனால பச்சை கலர் பட்டை எடுத்து நம்ம வந்து கோயிலில் அம்பாளுக்கு கொடுத்துருந்தோம். மாலை சாத்தியிருந்தோம், இதெல்லாம் கொடுத்துருந்தோம். அப்புறமா நம்ம முடிச்சுட்டு வரும்போது நம்ம அந்த கோயிலை சேர்ந்தவாளுக்கு ஏதாவது அம்பாளுக்கு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி நம்மளால் ஆன ஒரு சின்ன தொகையை அவளுக்கு கொடுத்துட்டு வந்திருந்தோம். அப்படி நான் கரெக்டாக அவளுக்கு கொடுக்க போகிறேன். அம்பாளோட சேலையிலேருந்து பூவே வந்து விழுந்தது. நான் கொடுக்கவும் அது விழறதுக்கும் சரியாக இருந்தது. அப்படியே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூசி போயிடுது. தேங்க்யூம்மா. ஏன்னா எனக்கு குலதெய்வமே அம்பாள் தான். எங்களுக்கு எங்கள் அப்பா வீட்லேயும் அதுதான், எங்கள் ஆத்துக்காரர் வீட்லேயும் அதே தான். அதனால் அவள் அனுகிரகம் பண்ணோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாபா முதல்லையே கொடுத்துட்டார், ஏன்னா அவர் சொல்லி தான் எல்லாமே நம்ம செய்கிறோம். அம்பாளை அனுகிரகம் பண்ணோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் பங்கெடுத்துட்டு அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுனால பிரசாதமெல்லாம் அனுப்பி வச்சுட்டோம். எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கும். கிடைக்கலன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்கும் நம்பர் தெரியும். ஏன்னா டிலே கூட ஆகலாம். 2 நாள் ஆச்சு. நடுவில் நிறைய பப்ளிக் ஹாலிடேஸ் வந்தனால அது போய் ரீச் ஆகுறதுலேயும் டிலே ஆகிறது தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் கிடச்சிருக்கும். அப்படி கிடைக்கலனா கண்டிப்பாக கால் பண்ணுங்க. இது அன்னைக்கு நடந்த விஷயம். அப்புறமா இன்னைக்கு நடந்த விஷயம், அதுவும் முக்கியமாக ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் இதை சொன்னாதான் உங்களுக்கு புரியும். வரப்போகிற செப்டம்பர் 11ஆம் தேதி மகாவராகி ஹோமம் வச்சுருக்கோம். இது நாங்கள் வச்சுருக்கோன்னு சொல்கிறத விட அந்த பரம்பொருள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக கேட்கும்போது அவர் வந்து பண்ணுன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தார். அதுக்கப்புறமா உடனே நான் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொன்றுமே கேட்டுட்டு தான் பண்ணுவோம். எப்போ பண்ணணும், என்ன யாகம் பண்ணணும், வரிசையாக ஒவ்வொன்றா கேட்டோம். டேட் வைஸ் எப்படி டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம். அப்போ தான் வந்து வாராகி ஹோமம்னு தெரிஞ்சனால பஞ்சமி என்னைக்கு திதி வருது அப்படின்னு பார்த்தோம். விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சோடனே ஒரு திதி வருது. அதுக்கு அப்புறமா இது வளர்பிறை. அதுக்கப்புறமா தேய்பிறை திதி வந்து 11ஆம் தேதி. அதுக்கப்புறமா திருப்பியும் வளர்பிறை திதி ஒன்று வருது ஆவணி மாதத்தில் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ எதில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட கேட்டோன்னே அதே செப்டம்பர் 11 வந்தது. அதுக்கப்புறமா எங்கிட்ட அவர் சொன்னார், நீ வந்து நம்மளோட துவாரகமாயி இந்த இடத்துல வச்சு பண்ணணும்னு சொல்லி சொன்னார். ஆக்சுவலி வாராகியோடது நம்ம வந்து வீட்டில் வச்சு பண்ணலாமான்னு கூட எனக்கு தெரியல. இப்படி உத்தரவு கொடுத்துருக்காரேன்னு சொல்லி திருப்பியும் எழுதி போட்டு நம்ம கேட்டோம். இங்கேயே தான் இதை நான் எப்போவுமே துவாரகமாயின்னு தான் சொல்லுவேன் சுவாமியோடது. ஏன்னா இங்கே தான் எல்லா விதமான மிராக்கிள்ஸும் நடந்திருக்கு. மேக்ஸிமம் இப்போ நடக்கிறது எல்லாமே இந்த வீட்டில். அதே மாதிரி பூஜைகள் தினந்தோறும் நடந்துட்டுருக்கும். எப்படியும் உங்களுக்கே தெரியும், வைகாசி விசாகத்துக்கு, அதுக்கப்புறமா வந்து உதி செலிப்ரேஷன் சொல்லி குரு பூர்ணிமாவுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆடி மாதம் 30 நாளும் பூஜை பண்ணி இப்படி வரிசையாக ஒவ்வொன்றா நடந்துட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து சுவாமி பரிபூர்ணமாக அருள் பாலிச்சுட்டுருக்கார். பட் இந்த இடத்துல வாராகியோட ஹோமம் நடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி. இதை சொன்ன அன்னையிலேருந்து மனக்குழப்பத்துக்கு தான் நான் ஆளானேன். எதனால் பாபா இப்படி கொடுத்தார், இதை கோயிலில் வச்சு பண்ணுறது தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னெல்லாம் நிறைய குழப்பங்கள். எப்படி இது சாத்தியமாகும் அப்படிங்கிற மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்துட்டு. அதுக்கு இன்னைக்கு நடந்த இந்த விஷயம் பதில் கொடுத்தது எனக்கு. ஆக்சுவலாக என்ன ஆச்சரியமான சம்பவம் அப்படின்னா, பூர்ணிமாஜி வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தா. அங்கேருந்து தான் இந்த புள்ளி ஆரம்பிச்சுது. ஆக்சுவலாக அவள் யாருங்கிறத நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். பூர்ணிமாஜிங்கிறவா நம்ம ஒரு டிவோட்டி, சாய் டிவோட்டி. ரொம்ப ரொம்ப சாயினா பைத்தியம். அவள் பெங்களூரில் இருக்கா. அவள் வந்து நம்மளுடைய யாகத்தில் ஒரு 2-3 யாகத்துக்கு முன்னாடி பங்கெடுத்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கா. பிரத்திங்கிரா ஹோமம் பண்ணும்போது அந்த தேவியோட படம் கொடுத்தோம் இல்லையா, 3 காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சின்னு. அந்த படத்தினுடைய நான் அந்த படத்துக்கு என்ன சார்ஜஸ் வருதோ அதை நான் கொடுக்குறேன் சாயின்னு
அப்படின்னு சொல்லி அதை ஸ்பான்சர் பண்ணியிருந்தா. ஸோ ஏதோ அவளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாள். அவளுக்கும் ஒரு மிராக்கள் என்ன நடந்ததுன்னா, இதை பண்ணி முடிச்சோன்னா ஒரு வேலை கிடச்சிதுன்னெல்லாம் சொன்னாள். உடனே வந்து சந்தோஷம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதையும் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணினா. இப்படி ஒவ்வொரு சம்பவமாக நடந்துட்டு எப்பாவது ஒரு தடவை தான் நம்ம பேசிப்போம். ரொம்ப பிஸியான லேடி அவள். அப்போது அவளுக்கு வந்து நம்ம இந்த ஆடி மாதம் 9 பேர் செலக்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுலேருந்து அவளும் அதில் ஒரு டிவோட்டி. அதை செலக்ட் பண்ணதான் உங்களுக்கு தெரியும், நம்ம சாய் டிவோட்டியோட 2 குழந்தைகள் தான் செலக்ட் பண்ணியிருந்தா. 9 பேரில் அவளும் ஒருத்தர். ஸோ அவளுக்கும் பிரசாதமெல்லாம் அனுப்பியாச்சு. அவளுக்கு திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ கிடச்சிடும். அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் எனக்கு கால் பண்ணினா. சாயி அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லி பேசின்னு இருக்கும்போது நான் இந்த மாதிரி சொன்னேன், அடுத்த யாகம் ஒன்று பாபா கொடுத்துருக்காரு, ஆனால் ஒரே குழப்பமாக இருக்குது சாயி, அப்படியெல்லாம் பேசின்னு இருந்தோம். அப்போது நான் அவகிட்ட ஒரு விஷயத்த என்னோடய மைண்டில் 2011 நடந்த விஷயம் இது. 2011 நடந்த விஷயம். ஆக்சுவலி நான் வாராகி கோவிலுக்கு டெய்லி போயின்னு இருந்தேன் அந்த டைமில். அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைய வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருந்தேன். ஆக்சுவலாக 9 மாதம். அப்போ வளகாப்பு எனக்கு பண்ணினதே வாராகி டெம்பிளில் வச்சு தான் பண்ணினோம். அந்த நாள் அன்றைக்கி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்கேயும் ட்ராவல் பண்ணப்படாதுன்னு இருக்குது. ஆக்சுவலாக எந்த விஷயம் நம்ம வீட்டில் நல்ல காரியம் நடந்தாலும் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாளைக்கு தான் ட்ராவல் பண்ணணும். போது அடுத்த நாள் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகணும்னு சொல்லி கிளம்புறார். அந்த அன்றைக்கே கிளம்புறார், நைட்டு கிளம்புறார் ட்ராவலில். அப்போது கிளம்பிட்டு அடுத்த நாளைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், எடுக்கவே மாட்டேங்கிறார் ஃபோன் காலை. எனக்கு என்னன்னு தெரில. நான் கூப்பிட்றேன் வெயின்னு சொல்கிறார். என்னன்னு எனக்கு புரியல. ஒரு 8 மணி இருக்கும் எனக்கு ஒரே. ஏன்னா 6 மணிலேருந்தே உங்களுக்கே தெரியும், நான் 6 மணிலேருந்தே கால் பண்ணுற ஆள். அப்போது ஒரு மெசேஜும் வரலையேன்னு சொல்லிட்டு ஒரு 8, 8:30 போல், இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துடுது, நான் உன்னை அப்புறமா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வச்சுட்டார். ஆக்சிடெண்ட்டுன்னு சொன்னோன்னே நம்மளுக்கு படபடப்பு, பயங்கர ஒரு டென்ஷன். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன், நேற்றுக்கு தானே எனக்கு நல்லது நடந்தது, நடத்தி வச்ச அம்பாள்கிட்ட நான் சொல்கிறேன், நீ நடத்தி வச்ச இன்றைக்கே ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அழுக. ஆக்சிடெண்ட்டுன்னு சொன்னால் என்ன நடந்திருக்குன்னே எனக்கு தெரியல. ஆனால் பேசுகிறார் ஓகே, பட் இருந்தாலும் என்னமோ நடந்திருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியறது என்னன்னு தெரியல. அப்போது நான் நேராக என்ன பண்ணுறேன், சாப்பிடலை, ஒன்றும் பண்ணலை, நேராக நடந்து வாராகி கோயிலுக்கு போகிறேன். காலையிலேயே போயிட்டு அங்கேயே உட்காந்துட்டேன் அவன் முன்னாடி. நீ ஒரு பதில் சொல்லு, எனக்கு இவ்வளோ பெரிய பாரத்தை கொடுக்குற என் மனசில். அப்போல்லாம் வந்து எனக்கு பாபாவை தெரியாது. ஆக்சுவலாக நான் பாபாவை உணர்ந்த டைம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், 2016 தான் நான் வந்து பாபாவை ரியலைஸே பண்ணுறேன். நான் பொதுவாகவே ஒரு பைத்தியம், கோவில் பைத்தியம், உங்களுக்கு தெரியும். சுவாமி மந்திரங்கள், சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அலையிறாள். அப்போ நான் அவன் முன்னாடி போய் உட்காந்துட்டு ஒரே அழுக. எப்போ வேணால் டெலிவரி ஆகலாங்கிற கண்டிஷன் தான் எனக்கு. முன்னாடி உட்காந்து அழுதுன்ட்ருக்கேன். இப்படி பண்ணிட்டியே நீ, எனக்கு இவ்வளோ பெரிய பாரத்தை கொடுத்துட்டியே, மனசில் சந்தோஷத்துக்கு இடம் இல்லாமல் அதை அனுபவிக்க கூட எனக்கு முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக அவள்கிட்ட. அப்புறம் ஒரு 11:30 மணியை போல் இருக்கும், அவர் எனக்கு கால் பண்ணார். என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறார், எனக்கு நெஞ்செல்லாம் அடைச்சிடுது பயங்கரமாக. என்ன அப்படின்னா, அந்த பஸ் ஆக்சிடெண்ட், இவர் போன பஸ் ஆக்சிடெண்ட்டில் பொழைச்சவாளே ஒரு சிலர் தானோ, மொத்தம் அத்தனை பேரும் காலி. அப்படியே ஒரு மாதிரி எனக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிடுத்து. நீ முதல்ல எங்கே இருக்கேன்னு சொல்லுன்னு என்கிட்ட கேட்டால், நான் சொன்னேன் கோவில் விட்டு நான் வரமாட்டேன், நீ திரும்பி வர வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். நீ தயவு செஞ்சு கிளம்பிப்போ அப்படின்னார். நீங்கள் திரும்பி வாங்கோ அப்படிங்கிறேன். அவர் சொன்னார், நான் மீட்டிங்க்கு போயே ஆகணும், நான் அவள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டேன், நான் இங்கேருந்து காரில் தான் கிளம்புறேன், நீ வீட்டுக்கு போ, நான் மற்ற விஷயங்கள் அப்புறமா சொல்கிறேன். நான் சொன்னேன், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க முதல்ல, இல்லைன்னா நான் கண்டிப்பாக வைக்க மாட்டேன், நான் இங்கேருந்து கோயிலேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நடந்த விஷயங்களை ஒன்று ஒன்றா சொல்கிறார். அவர் ஃபஸ்ட்டு போய் பஸ்ஸில் ஏறினோன்னே அவருக்கு கிடைச்ச இடம் எதுன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2nd or 3rd சீட் கிடச்சிருக்கு. அதில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறார். திடீர்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்தோடனே கண்டக்டர் என்ன சொல்கிறார், நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போய் உட்காந்துங்க, அவர் 2 பேரும் இங்கே உட்காரட்டும் அப்படின்னு. இவர் என்ன பண்ணுறார், ரைட் ஹேண்ட் சைடு பின்னாடி போய் உட்கார்றார். உட்காந்தோடனே திருப்பி 3 பேர் யாரோ வந்தோடனே இவர் சொன்னார், அங்கே 2 பேர் இருக்கா, நீங்கள் அவளோட போய் உட்காந்துங்கோ, டிரைவருக்கு பின்னாடி சீட்டில் நீங்கள் போய் உட்காந்துங்க, இங்கேருந்து எந்திருங்கோ அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுறா. இதெல்லாம் ட்ராவலிங்கில் நடந்திருக்கு. ஆக்சுவலாக முன்னாடி போய் உட்காந்துருக்கார். என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த வண்டி இப்படி போயின்னு இருக்கு இல்லையா, இந்த பக்கத்துலேருந்து வந்த வண்டியோ இல்லை பின்னாடியிலேருந்து எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, எப்போவோ நடந்த விஷயம். அப்படியே அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக அடிச்சிருக்கு, ஃபுல்லாக அடித்து அந்த இடத்துல இருந்த ஸ்பாட் அவுட். அந்த இவர் உட்காந்துருந்தார் இல்லையா, அந்த 2nd or 3rd, அங்கே இருந்தவ அத்தனை பேரும் காலி. இவர் பின்னாடி போய் உட்கார சொன்னார் இல்லையா,
அந்த பின்னாடி போய் உட்காந்தவளுக்கு கால் ரெண்டும் அவுட்டு எந்திருக்க முடியல, ரெண்டும் உடஞ்சிடுத்து, கையெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகி தலையில் அடிபட்டிருக்கு. இவர் திரும்பி பார்க்குறாராம், அத்தனை பேரும் கத்தின்னு இருக்காளாம். பஸ்ஸுக்குள்ள என்ன பண்ணுறதுனே தெரியலையாம். இவருக்கு எதுவுமே தெரியல. இவர் என்ன பண்ணியிருக்கார், இப்படி கையில் என்னமோ பசன்னு வருதேன்னு சொல்லி தட்டியிருக்கார். ஃபுல் பிளட்டாம். ஏன்னா இவருக்கு டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி உட்காந்துருக்காருல, முன்னாடி வந்து இடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கண்ணாடி ஃபுல்லாக முகத்துக்கு வரும்போது நம்ம இப்படி தடுப்போம் இல்லையா, இப்படி தடுத்திருக்கார். தடுக்கும்போது இங்கே ஃபுல்லாக கிளாஸ் உள்ளே போய் குத்தி இருக்கு, சொருகி இருக்கு இவர் கைக்கு ஃபுல்லாக. என்ன பண்ணியிருக்கார், தேய்ச்சோன்னே தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இங்கே ஃபுல்லாக கண்ணாடி குத்தி இருக்குன்னு தெரிஞ்சோடனே இவர் அதுக்கப்புறம் தேய்க்க நிற்கலை. ஏன்னா உள்ளே போயிட்டே இருக்கான், ப்ளீடிங் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு, கண்ணாடியெல்லாம் உள்ளே போயிட்டே இருக்கான். இவர் என்ன பண்ணியிருக்கார், எப்படி இறங்குறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லா சீட்டும் அப்படியே டேமேஜ் ஆகி ஃபுல்லாக மெஸ் ஆகி கிடக்கு பஸ்க்குள்ளே, அலறல் சவுண்டு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்கார், ஜன்னல் வழியாக எட்டி குதிச்சிருக்கார். அவரோட ஒரு பேக் எடுக்க முடிஞ்சதா என்னன்னு தெரியல, இருக்கிறது கைக்கு என்ன எந்த பேக் கிடச்சதோ அதை எடுத்துகிட்டு குதிச்சுட்டு அங்கே பார்க்குறாரு. எல்லோரும் டார்ச் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டுருக்கா. யாரோட மொபைலும் எங்கே இருக்குன்னே தெரியலையாம். ஸோ ரொம்ப மோசமான ஆக்சிடெண்ட் இது, நிறைய பெருசாக பேசப்பட்டது. இது இவர் சென்னையிலேருந்து ஐ திங்க் கேரளாவா இல்லை கோயம்புத்தூரான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, போயின்னு இருக்கும்போது நடந்த விஷயம். ஸோ ரொம்ப மோசமான ஆக்சிடெண்ட். ஸோ நான் ஃபஸ்ட் எய்டு வந்திருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டலில். கிட்டத்தட்ட பார்த்தேன்னா 13 ஸ்டிச்சஸும் இந்த இடத்துல மட்டும் 13 கிளாஸ் பீசஸோ 20 கிளாஸ் பீசஸோ உள்ளேருந்து எடுத்து ஃபுல்லாக இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கா கையில். இவர் சொன்னால், நீ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, கையில் மட்டும்தான். அதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் அடிபட்டிருக்கு, கை காலெலாம் வலிக்கிறது அவ்வளோதான். ஆனால் நான் இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் என்னால் ஸ்கிப் பண்ண முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிட்டார். நான் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே உட்காண்டிருக்கேன், சாப்பிடக்கூட முடியல. உள்ள ஒரு ஜீவன் வேற இருக்குது. அவகிட்ட எனக்கு வெறுத்து போச்சு. ஏன்னா முதல் நாள் ஒரு விஷயம் நடக்கிறது, அடுத்த நாள் இவ்வளோ பெரிய ஆபத்து, என்ன போ அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ அந்த சம்பவத்தை நினச்சா கூட எனக்கு அவ்வளோ அழுக, பயம் எல்லாம். அந்த ஒரு நிமிஷம் அவர் அங்கே உட்காந்துருந்து யோசிச்சு பாருங்க, இப்போ நான் இந்த சிச்சுவேஷனில் இருந்திருப்பேன், நான் இருந்திருக்க மாட்டேன். ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு மாதிரி விரக்தியான மனோநிலை இருந்தது எனக்கு. அவர் நேரடியாக ஆஃபீஸ்க்கு போய் மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நேராக வீட்டுக்கு வந்தார். அது இப்போ நினைக்கும்போது கூட ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது எனக்கு. வாராகிக்கும் எனக்கும் உண்டான ஒரு தொடர்பு 2011 எப்படி இருந்ததுங்கிறத அவள்கிட்ட சொல்லும்போது தான் நான் ரிவீலே பண்ணுறேன். இந்த சம்பவம் எல்லாம் அப்போ தான் ஞாபகத்துக்கே எனக்கு வருது. இது ஒன்று தான் எனக்கும் அவளுக்குமான சம்பந்தம். முதல் குழந்தை போனதுக்கப்புறமா எந்த கடவுளுக்குமான சம்பந்தமே எனக்கு இருக்கலை ஆக்சுவலாக. அந்த குழந்தை காமிச்ச வழியில் தான் இப்போ நான் போயின்னு இருக்கேன். ஆக்சுவலாக என்னுடைய முந்தைய பதிவுகளில் நீங்கள் பார்த்தேன்னா தெரியும். அப்போது ஆக்சுவலாக நான் யாருக்கும் சொன்னதில்லை, இப்போ ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலி மீடியா ப்ரொஃபஷ்னல். மீடியா சம்மந்தமாக தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் இருந்தது. அதுலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பாபாங்கிற அந்த மாபெரும் ஒரு பரபிரம்மத்தினுடைய புரிதல் எல்லாமே அதுக்கப்புறம் தான் வந்தது. ஸோ இதை எனக்கு உணர்த்தியது யாருன்னு பார்த்தா, முதல் தடவையாக என்னோடய குழந்தை தான். முதல் குழந்தை சொன்னேன் இல்லையா, 2.5 வயசு இருக்கும்போதே அந்த மச்சக்கார முருகன் கோயிலில் பின்னாடி பாபா இருப்பார் பாருங்கோ, அந்த பாபாட்ட தான் அவன் ஏறுவான். அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போய் அவருக்கு அங்கே இருக்கிற தண்ணியாலேயே காலை கழுவி, அதுக்கப்புறம் அந்த துணி பக்கத்துலேயே வச்சுருப்பா, அதை எடுத்து தொடச்சி அங்கே இருக்கிற பூவையே வச்சு சாமி அப்படின்னு சொல்லி கும்பிடுவான். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஆச்சுன்னு சொல்லுவான். நான் சொல்லுவேன், அன்னதானத்துக்கே கொடுத்துருக்கோம், நீ பேசாமல் வாடா அப்படின்னு சொல்லி. அப்போல்லாம் எனக்கு சுவாமியை யாருன்னே தெரியாது இல்லையா, அதனால் வாடா நீ போகலாம், எதுக்கிட்ட இவரெல்லாம் தொழுதுட்டுருக்கேங்கிற அந்த மாதிரி ஒரு அறிவிலியாக இருந்திருக்கேன் நான். அவரை நான் அப்போ உணர்ந்திருந்தேன்னா என் குழந்தை என் கைவிட்டு போயிருக்காதுன்னு சத்தியமாக என்னால் சொல்ல முடியறது. ஆனால் உணரலையே, அதான் விதி தலையெழுத்து யாரால் மாற்ற முடியும் இல்லையா. அது முடிஞ்சு எந்த ஒரு சாமியும் அவன் கையெடுத்து கும்பிட மாட்டான். விநாயகர், முருகன், அப்புறம் சனீஸ்வர பகவான், இப்படி எல்லா சந்நிதிகள்லையும் போய் நான் கும்பிட்டுட்டு வருவேன். நல்லா தொழுதுக்கோடா அப்படின்னு சொல்லுவேன். 2.5 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் எந்த சுவாமியும் அவன் கையெடுத்து கும்பிட்டு நான் பார்த்ததே இல்லை, பாபாவை தவிர. அப்போ கூட ஒன்றும் புரியலை, மேல் மாடி காலியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சதுக்கப்புறம் நேராக சுற்றிட்டு போயிட்டு அங்கே மடப்பள்ளியில் போவான். அங்கே ஒரு ஆண்டி இருப்பான். அத்தை பிரச்சாடம் அப்படின்னு கேட்பான். அவள் இவனுக்குன்னே எடுத்து வச்ச மாதிரி நினச்ச கேசரி என்ன இருக்கோ கேசரியை கொடுப்பா. ஒரு பருக்கை யாருக்கும் கொடுக்க மாட்டான், அவனே உட்காந்து சாப்பிடுவான். அதை அப்படியே குடுறா, கொஞ்சோண்டு பிரசாதம் கொடுறான்னு, தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். அதெல்லாம் மலரும் நினைவுகள் நினச்சி தான் பார்க்க முடியும். ஓகே, எல்லாத்தையும் கடந்து தானே வாழ்க்கை இருக்குது இல்லையா. எல்லாருக்குமே ஒரு இழப்புன்னு ஒன்று இருக்க தானே செய்யும்ல, அந்த மாதிரி தான்.
மறக்க முடியாத தருணங்கள் அதெல்லாம். இப்போது நிகழ்காலத்துக்கு வரலாம். வாராகி ஹோமம் எப்படி வீட்டில் பண்ணுறதுங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. நான் பக்கத்தில் நாராயண மாமாட்ட கேட்டோன்னே அதெல்லாம் தாராளமாக பண்ணலாமான்னு சொல்லிட்டார். இருந்தாலும் எப்போவுமே பாபா வந்து கோயில் தானே கொடுப்பாரு. இந்த தடவை எப்படி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்தாரு, திருப்பி அதை வந்து உறுதிப்படுத்துகிறாரு, எப்படி இது இங்கே பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அந்த வாராகியினுடைய பழைய அந்த நினைவுகளை தட்டி தூசி தட்டி எழுப்பி பூர்ணிமாஜி அதை பார்த்து பார்த்து சொல்கிறா, சாயி அவங்க பக்கத்தில் நிற்கிறான், அவளுக்கு அங்கே காட்சி தெரியறதான். அது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவள் ரொம்ப சாந்த சுரூபி, ரொம்ப அழகாக பொட்டு வச்சுட்டுருக்கா, அவள் மூக்குத்தி ஜொலிக்கிறது சாயி, அப்படி ஜொலிக்கிறதுன்னெல்லாம் சொல்கிறா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் எல்லாரும் நம்ம தானே தேடிட்டு போகிறோம். ஆனால் இங்கே அம்பாள் தேடிண்டு வந்து நிற்கிறா. எனக்காக யாகம் பண்ணுறதுக்கு இவ்வளோ தயங்கரியாடின்னு அவள் கேட்குற மாதிரியே இருந்தது. சுவாமி இதை எதை உணர்த்துறாரு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சுது. சந்தேகப்படுறியே, நான் கொடுக்கறது என்னைக்கு தப்பாக போயிருக்கு அப்படின்னு சுவாமி கேட்குற மாதிரி இருந்தது. ஆக இந்த மாதிரியெல்லாம் ஒரு கொடுப்பினை நம்மளுடைய வாழ்வில் நடக்கணும் இல்லையா, கிடைக்கணும் இல்லையா, அதெல்லாம் சுவாமி நமக்கு கொடுத்துருக்கிறதே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. பூர்ணிமாஜிக்கு பாபா வராகி அங்கே காட்சி கொடுக்குற வாராகியா நின்று எனக்கு பிரித்து பார்க்கவே தோணலை. இங்கே நிஜமாவே சுவாமி அங்கே கொடுத்து பச்சை பட்டில் மூக்குத்தி ஜொலிக்க அம்பாள் வந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி உங்களாலையும் பார்க்க முடியும் சாயி, நீங்கள் என்னோட கண்ணு வழியாக பாருங்கன்னு சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த பழைய சம்பவங்களை தூசி தட்டி அதை ரிவீல் பண்ண வச்சு அதை சொல்ல வச்சு, நீ பண்ணுறது கரெக்டு தான், நீ அதை பண்ணு, இங்கேயே வச்சு பண்ணு, இது என்னோட துவாரகமாயி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பாபா சொல்லி கொடுத்துருக்காரு இந்த விஷயத்த. பயம் எனக்கு வராகினா என்ன காரணம்னா, ஒரு தப்பு கூட ஒரு பிழை கூட பண்ணக்கூடாது, அப்போ தான் அவள் நம்ம கூட இருப்பா. அந்த அளவுக்கெல்லாம் நம்ம ரொம்ப நல்லவாளா என்னன்னு கூட சில சமயம் பயமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா கோபம் வந்தால் நம்ம திட்டிடுவோம் தானே, நம்மளும் மனுஷா தானே இல்லையா. அதனாலேயே நான் வாராகி படம் வச்சுக்கலை நம்ம ஆற்றுல. ஆனால் இப்போ வரும்போது நான் படம் வாங்கி வைக்கணுன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்போது நான் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும்போது நேத்திக்கு ஒரு பதிவை பார்த்தேன், அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். வாராகி பீடத்திலிருந்து ஒரு வீடியோ பார்த்தேன். என்னோட மனோநிலைக்கு ஏதோ பாபா சொல்ல போகிறார் நினச்சி அந்த பதிவை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணினோன்னே அவள் அதில் ஒரு விஷயம் சொல்கிறா, எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்ன அப்படின்னா, எந்த வீட்டில் வந்து பூஜை நிறுத்தாமல் பண்ணுறாளோ, அப்புறம் எந்த வீட்டில் மற்றவர்களை குறை கூறாமல் இருக்கிறார்களோ அவர்களை தேடி வாராகி வருவா அப்படிங்கிற மாதிரியான பதிவது. எனக்கு அவ்வளோ தூரம் நம்ம நல்லவாளா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மனுஷானா தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டா சாயி, நானும் தப்பு பண்ணுவேன், நீங்களும் தப்பு பண்ணுவேன் இல்லையா. ஆனால் பூஜை நடக்கிறதுக்கு குறவே இல்லை சாயி, அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா வைகாசி விசாகத்துக்கு வந்து ஒரு 27 வேல் வச்சு பூஜை பண்ணினோம். யாரெல்லாம் அதில் செலக்ட் ஆனாலோ அவளுக்கெல்லாம் அனுப்பினோம். அதுக்கப்புறமா வந்து குரு பூர்ணிமா வந்தது, உதி செலிப்ரேஷன்னு சொல்லி ஒரு 11 பேருக்கு உதி அனுப்பினோம். யாகங்கள் தனியாக போகும் சாயி, ஆனால் நம்ம வீட்டில் பூஜைக்கு பஞ்சமே இல்லை. பிரம்ம முகூர்த்த பூஜை தான் அதிகமாக பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த ஆடி மாதம் வந்த உடனே உங்களுக்கே நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருப்பேன், எடுத்து கூட காமிச்சிருப்பேன். தொடர்ந்து 30 நாளுமே லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணி அவளுக்கான பிரசாதமெல்லாம் இப்போ தான் அனுப்பி வச்சுருக்கோம். இப்படி தொடர்ந்து பூஜைகளாக தான் இங்கே நடந்துட்டுருக்கும் நம்ம ஆற்றுல. இந்த இடத்துல அவள் வருவா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதே, அதுவும் பூர்ணிமாஜி வாயிலாக அதை கேட்கும்போது, அவள் பக்கத்தில் நிற்கிறான்னு கேட்கும்போது எனக்கு கை காலாம் ஒரு மாதிரி விரைச்சி போச்சுன்னு சொல்லணும். கண்ணுலேருந்து தண்ணி தான் கொட்ட ஆரம்பிச்சது அது சொன்னோன்னே. வேறு எப்படி வெளிப்படுத்துறதுன்னே எனக்கு தெரியல. ஸோ நம்மளை செய்ய வைக்கிறதும் அவன்தான், அதற்கான நல்ல பலன்களோ தீய பலன்களோ அனுபவிக்க வைக்கிறதும் அவர் தான், மற்றவர்களுக்காக செய்ய வைக்கிறதும் அவர் தான், நம்மளை வச்சு இன்னொருத்தரை பழைக்க வைக்கிறதும் அவர் தான், அடுத்த வாழை வச்சு நமக்கு நல்லது பண்ண வைக்கிறதும் அவர் தான். அவருடைய லீலைகளுக்கு, லீலா வினோதனங்களுக்கு வந்து எண்ட்லெஸ்ன்னு சொல்லுவேன், முடிவே கிடையாது. எப்போவுமே ஒரு வித்தியாசமான ஆள் நம்ம பாபு குட்டின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு பதிவு கொடுக்கும்போதும் ஒவ்வொரு விதமான எண்ண ஓட்டங்களை நம்மளுக்குள்ளே கொடுத்து அதை உணர்ச்சி மயமாக்குறாரு பாருங்க. அங்கே தான் ஜீவன் இருக்குன்னு நான் நம்புகிறேன். பொதுவாக யாகம் தானே அப்படின்னு எடுத்தேன். இப்போ இந்த யாகத்துக்கும் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு இப்போ என்னை புரிய வச்சுட்டார் அவர். அவள் இங்கே வந்து நிற்கிறா, அவளுக்காக நீ ஒரு யாகம் பண்ண மாட்டியா,
அத்தனை பேருக்காகவும் பண்ணு, இங்கே நடக்கிற பூஜைகள்லேருந்து அத்தனை பேருக்கும் பலன் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஸோ அம்பாள் வந்து நின்றுருக்கிற இடத்துல அவளுக்கு பூஜை பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன்? கண்டிப்பாக நான் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி என்னோடய குலதெய்வமே அவள் தான். அதான் சொல்லுவாள்ல, நம்மளுடைய மனசு நினைக்கிறது ஒன்று, ஆனால் சுவாமி நினைக்கிறது ஒன்றுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி தான் சுவாமி வந்து அதை அருள் பாலிச்சிருக்கார். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு 5 மணிலேருந்து இந்த கோலாகல் ஆரம்பிக்க போகிறது. நம்மளோட பல டிவோட்டீஸ் வந்து வேறு வேறு இடத்துலேருந்து வரேன்னெல்லாம் சொல்லியிருக்கா. யாரெல்லாம் வருவான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவளுக்கெல்லாம் வந்து இதில் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை. வேறு ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்கா. நிறைய பேர் இதோட கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் பக்கம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா எனக்கு. எப்படின்னெல்லாம் எனக்கும் தெரியல. சுவாமி எதுக்காக இப்படியெல்லாம் ஒரு பெரிய கனெக்ஷனை கொடுக்குறாருங்கிறதெல்லாம் வந்து அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம். நமக்கு என்ன தெரியும்? அவர் ஏதோ ஒன்று பண்ணுறார். இன்றைக்கி நடந்தது கூட பெரிய மெஸ்மரைசிங் தான். 2011 நடந்த சம்பவங்கள் எங்கே கிடக்கு? மறந்து போன பல விஷயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி, இது என்னோட துவாரகமாயி அதில் நடத்துறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்குற மாதிரியே இருந்தது. இன்னொரு பக்கம் அம்பாள் வந்து சொல்கிற மாதிரியே இருந்தது. என்ன அப்படின்னா, அன்னைக்கு உன் ஹஸ்பண்டை வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் காப்பாற்றி கொடுத்தேனே, அப்போ கூட உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? நீ என்னை தொழாமல் விட்டுட்டியே, நானே உன்னை வீடு தேடி வந்துட்டேன்டி அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருந்தது. எல்லாம் சுவாமியோட அனுகிரகம் தான் நான் சொல்லுவேன் சத்தியமாக. ஏன்னா இதை நிஜமாக சொல்கிறேன், இதை வந்து பூர்ணிமாஜிக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். இந்த மூமெண்ட்டில் அவள் கால் பண்ணாமல் இருந்திருந்தா நான் கண்டிப்பாக இந்த விஷயங்களை நான் அவள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். அவளுக்கு சுவாமி வந்து உத்தரவு கொடுத்துருக்க மாட்டார், அம்பாளை காமிச்சிருக்க மாட்டார் கண்ணில். இத்தனை விஷயங்களும் ஒரு கோர்வையாக நடந்து அப்போ அவள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு மெசேஜ் வந்தது, பள்ளி சத்தம் போடுறது. படித்து பார்க்குறேன், பூர்ணிமாஜிட்டி நான் சொன்னேன், சாய் இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கு பாருங்க, நீங்கள் சொல்லி வாய மூடல இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு. என்னென்னா, பாபாவோட ஃபோட்டோ போட்டு, நான் ஷிரடியிலிருந்து நேராக இங்கே தான் வரேன், உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்செடுத்து, அதை யாராலும் தடுக்க முடியாது, நல்லதே நடக்கும், நம்பு அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் பரிபூர்ணமாக ஆசி கூர்னதாக தான் அப்போ நான் நினச்சேன். ஏன்னா ஃபோட்டோ வரதெல்லாம் எனக்கு நிறைய வரும் சாய், நான் எடுத்து பார்க்குறதுக்கெல்லாம் எனக்கு டைம் சத்தியமாக இருக்காது. எடுத்து பார்த்துட்டு ஓகே பாபுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் ஆகி போயிடுவேன். ஆனால் அவள் பேசின்னு இருக்கும்போதே, கான்வர்சேஷன் நடக்கும்போதே ஃபோனில் இந்த ஒரு மெசேஜ் வரதும் அப்படியே பயங்கரமான ஒரு இன்டர்லிங்கிங், அதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அப்படியே பயங்கர ஹாப்பி ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் சொல்ல போகிறது ஆஸ் யூஷுவல் தான். செப்டம்பர் 11ஆம் தேதி யாகத்தில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவா எல்லாரும் தாராளமாக கலந்துக்கலாம். அதற்கான இன்விடேஷன் நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் அனுப்புகிறேன் அடுத்த பதிவில். அது இன்னும் தயார் பண்ணலை, அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் பர்சனலாகவே அழைப்பு விடுத்துட்டேன். இப்போ இதற்கான சங்கல்ப தட்சணா பார்த்தேன்னா 1022 ரூபாய். இதுலேயும் ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் நடந்திருக்கு, இதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, போன தடவை லக்ஷ்மி குபேர யாகம் நடந்தது. அதற்கான சங்கல்ப தட்சணான்னு பார்த்தா 822 ரூபாய் வந்தது இல்லையா? அது 8ங்கிறது அஷ்டலக்ஷ்மியை குறிக்கிறதுன்னு சொன்னார். அதுக்கப்புறமா 2ங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம், அது இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அதை எனக்கு கொடுத்ததே அவர் தான். ஒவ்வொரு யாகம் நடக்கும் போதும் சாய் எனக்கு பெரிய மிஸ்மரைசிங். என்னென்னா, எதுக்காக இந்த அமௌண்ட்டை கொடுக்குறாருங்கிறது கன்ஃபியூஷனாகவே இருக்கும். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா தான் அது புரிய வரும். அவ்வளோ வரமாட்டேன்னு நினைக்கிறேன் நான், அதனால தான். அப்புறம் இந்த தடவை 1022 அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்தேன். கூட்டி பார்த்தோன்னே 5 வந்தது. பஞ்சமி அவளுக்கானது, வாராயிக்கு உண்டானது. ஸோ அதை நீ நல்ல விதமாக பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒவ்வொன்றுலேயும் அவர் ஒவ்வொரு விதமான நுணுக்கங்களை வச்சுருக்கார் பாபா. எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவரால் மட்டும் இப்படியெல்லாம் திங்க் பண்ண முடியறதுன்னு தெரியல. இதில் முக்கியமான விஷயம் கூட என்னென்னா, 8ஆம் தேதி வந்து மகாலயபக்ஷம் தொடங்கிறது. ரொம்ப விசேஷம் என்னென்னா, பித்ருக்கள் நம்மளை தேடி வர அந்த நாட்களில் வந்து நம்ம யாகம் நடத்தினோமானா பித்ருக்களோட அனுகிரகமும் நம்மளுக்கு சேர்ந்து கிடைக்கும். அதில் அந்த தோஷங்கள் இருந்தால் கூட நிவர்த்தி ஆகிடும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அது முடிஞ்சோன்னே நவராத்திரி வருது. எவ்வளோ அருமையான நாளில் அம்பாளை வச்சு தொழறதுக்கு அதுக்கான யாகங்களை நடத்தி கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது பாபாவோட பிளானிங் சான்ஸ்லெஸ் மாஸ்டர் பிளான்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அவரை வந்து புகழ மட்டும்தான் நம்மளால் முடியும், அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறதுக்கு நம்மளால் முடியாதுங்கிறது இதுலேருந்து தெரியறது இல்லையா? ஸோ உங்களுக்கு யாகத்தை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டே, மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே தெரியிற அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதில் கலந்துக்க முடியலன்னா ஆஸ் யூஷுவல் தான், நீங்கள் சங்கல்பம் பண்ணிங்கோ, உங்களுக்கு பதிலாக நாங்கள் சங்கல்பம் பண்ணி யாக ரக்ஷையோட பிரசாதம் அனுப்பி வச்சுடுவோம். ஸோ எல்லாரும் பயன்பெறணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்.
இந்த மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாரோட வாழ்க்கையிலயும் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை எப்பவுமே உண்டு. எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் ஒரு ட்விஸ்ட் குடுக்குறாரு பாருங்க. அது ஒவ்வொரு தடவையும் நான் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்பல்லாம். அடுத்தது என்ன நடக்குமோ? அடுத்தது என்ன நடக்கணுமோன்னு நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே எனக்கும் ஒரு முதல்லலாம் இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் எனக்கு கிடையாது. ஆனா, இப்ப இந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிண்டே இருக்கு பாபாட்டேருந்து வர்றது. ஒவ்வொரு தடவையும் அவர் வித்தியாசமான ட்விஸ்ட் குடுத்துண்டே இருக்கார். உங்களோட சேர்ந்து நானும் ரொம்ப என்ஜாய் பண்றேன். நீங்களும் என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவையும் குடுக்குறேன். இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, கண்டிப்பா பாபாவும் நானும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ. மற்றவர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கோ. நல்ல விஷயங்கள் மற்றவாளுக்கு போக போக நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை. ஸோ மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.